திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி அலுவலகம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை மதுபோதையில் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஏரிச்சாலை. இங்கு எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நகராட்சி அலுவலகம் அருகே ஜோஸ்வா என்பவர் தனது பைக்கை நிறுத்திவிட்டு வேறொரு வேலைக்காக வேறு பக்கம் சென்றிருக்கிறார். சில மணி நேரம் கழித்து வந்து பார்க்கையில் அவருடைய இருசக்கர வாகனம் தொலைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் நகராட்சி அலுவலகத்தில் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பரிசோதனை செய்த போதும் அங்கு இருந்தவர்களிடம் கேட்ட போதும் சுவாரஸ்யமான தகவல் கிடைத்துள்ளது. இது சிவப்பு கலர் சட்டை அணிந்த ஒரு இளைஞர் மது போதையில் வந்து நகராட்சி முன் நின்று கொண்டிருந்த ஜோஸ்வாவின் பைக்கை பார்த்து சாவி தொலைந்து விட்டது என்றும், இந்த பைக்கான சாவியை நீங்கள் யாராவது கொடுங்கள் என்று அந்த பக்கம் சென்று கொண்டிருந்த மற்ற வாகன ஓட்டிகளிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வழியை சென்றவர்கள் யாரும் பைக் சாவியை கொடுக்காத நிலையில் பொறுமையை இழந்த அந்த இளைஞர் பைக்கை தள்ளியபடியே நகராட்சியில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள சாலையிலேயே ஆன்லைன் பைக்கை தள்ள முடியாமல் அங்கேயே நிறுத்தி பைக்கை அமர்த்தி விட்டார். அதனைத் தொடர்ந்து வேலையை முடித்து மீண்டும் பார்த்த ஜோஸ்வா தன்னுடைய பைக் அங்கிருந்து எடுத்துப்பட்டு சென்று 100 மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டு அதன் அருகே சிவப்பு சட்டை அணிந்த மர்மர் அமர்ந்திருப்பதையும் கண்டு போலீசாரிடம் தகவல் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் இளைஞரை அழைத்து விசாரித்த போது தான் வெளியூரை சேர்ந்தவர் என்றும் கொடைக்கானல் வேலைப்படுத்துவதாகவும் கூறுகிறார். மேலும் அந்த இளைஞர் மதுபோதை இருந்த அந்த இளைஞர் கனவில் ஏதோ தன்னுடைய பைக் என்று இந்த பைக்கை சாவியை இல்லாமல் நானே எடுத்து சென்று வந்தாலும் அவர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. பைக்கை திருடிய 100 மீட்டர் தொலைவிலேயே அதனை நிறுத்திய பைக்கின் அருகே அமர்ந்திருந்த அந்த இளைஞர் காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனுடைய சிசிடிவி காட்சியை தற்போது வெளியாகி பரபரப்பாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குறிஞ்சிவேல்.